வாழ்க வளமுடன். ஹாய் சகோஸ். இதயம் மீட்டும் மெல்லிசை போல உங்கள் மனதை மயக்க போகும் எழுத்தாளர் தீபா பாபு அவர்களின் கற்பனை சிதறல்களுக்குள் நம் பயணத்தை தொடங்கலாமா? அத்தியாயம் 5. உணவு அருந்தி முடித்ததும் மூவரும் வந்து லிவிங் ரூமில் அமர சுவாதி தான் பேச்சை துவங்கினார். அண்ணா, அத்தைகிட்ட விஷயத்த சொல்லணும் என்றால் லேசான கவலையுடன். அதை நினைச்சாதான் எனக்கும் பயமா இருக்கு பாப்பா. அவங்க கிட்ட எப்படி இதை சொல்றது? நேர்ல அத்தையோட முகத்தை எப்படி பாக்குறதுன்னு நினைச்சாலே எனக்கு கை கால்லாம் உதறுது என்று இடது கையால் தலையை அழுந்த தாங்கி கொண்டான் ஸ்ரவன். சுவாதிக்குமே அண்ணனின் நிலை நன்றாகவே புரிந்தது. அப்பா அம்மா இன்று தங்களோடு இல்லாத நிலையில் அத்தையின் அனுமதியும் சம்மதமும் இல்லாது இவன் செய்திருக்கும் செய்கையை நிச்சயமாக அவர் ஆட்சேபிப்பார். ஸ்ரீநிதிக்கு உடன்பிறப்புகளை போன்று பெரியதாக கவலை எதுவும் தோன்றவில்லை. விஷயம் தெரிந்தால்தான் என்ன, அவர்களும் சாதாரண ஒரு உறவினர், அவ்வளவுதானே. இதில் எதற்காக தேவையில்லாமல் இந்த அளவிற்கு பதற்றப்பட வேண்டும் என்று அலட்சியமாக அமர்ந்திருந்தாள். நீ கொஞ்ச நேரத்துக்கு முன்னால சொன்னது ரொம்பவே சரி குட்டிமா. கல்யாணத்துல நான் அந்த அளவுக்கு அவசரப்பட்டிருக்க கூடாது. அட்லீஸ்ட் நீ சொன்னது போல ஓ மூலமாவது இவகிட்ட கொஞ்சம் சமரசமா பேச ட்ரை பண்ணிருக்கலாம். ஏதோ ஒரு குழப்பத்திலையும் பதட்டத்திலையும் எடுத்தோம் கவிழ்த்தோன்னு எல்லாத்தையும் முடிச்சுட்டு இப்ப என்ன செய்யறதுன்னு தெரியாம வெளி புதுங்கி போய் நிக்கிறேன் என்றான் தமையன் பெரும் தவிப்புடன். அட பாவி அண்ணா, நான் உன்கிட்ட தனியா சொன்னத அண்ணியோட எதிரில இப்படி மொத்தமா போட்டு உடைக்கிறியே என்று உள்ளுக்குள் அலறி துள்ளிய சுவாதி வேகமாக திரும்பி தன் அண்ணியை பார்க்க அவளின் விழிகளும் இவளைத்தான் மெல்லிய சீற்றத்துடன் நோக்கிக் கொண்டு இருந்தது. கடவுளே, இவனெல்லாம் என்று தண்ணியை நொந்து கொண்டவளாக சலிப்புடன் அண்ணனை ஏறிட அவன் அவளிடம் எதையோ பேச வேண்டி விழிகளை உயர்த்தியவன் அவளின் முகபாவத்தில் குழம்பி போனான். என்ன நீ அப்படி முடிச்சுட்டு உட்காந்துட்டு இருக்க? நியாயப்படி பார்த்தா நான் செஞ்ச தப்புக்கு நிலைமை எப்படி சமாளிக்கிறதுன்னு நான் தான் முழிச்சிட்டு இருக்கணும் என்றன் சோகமாக. அடக்க முடியாத கடுப்புடன் வெடுக்கென்று ஸ்ரீநிதி தன் முகத்தை திருப்பிக் கொள்ள விரைந்து தன்னுடைய அண்ணனின் கருத்தை சுரண்டி அவன் வார்த்தைகளை கட்டுக்குள் கொண்டு வர முயன்றாள் சுவாதி. என்ன என்று அண்ணியின் முன்னால் நேரடியாக வாய்விட்டு வேறு கேட்டுவிடப் போகிறான் என அவன் கருத்தில் அழுத்தத்தை கூட்டி தன் முகத்தை காண செய்தவள் விழிகளை பலமாக உருட்டி எச்சரிக்க நல்ல வேளை ஸ்ரவனும் சற்று சுதாரித்து கவனமானான். புருவம் சுருக்கியவன் உதட்டு அசைவில் என்ன என்று வினவ அவன் மனைவியை ஜாடையாக சுட்டிக்காட்டினாள் தங்கை. ஸ்ரீநிதியின் முகத்தில் மீண்டும் குடியேறியிருந்த இறுக்கம் கண்டு குழம்பியவன் தான் விடை காண முயன்று தோற்று தங்கைக்கு விஷயம் தெரிவதால் தான் நம்மை எச்சரிக்கிறாள் என்று சடுதியில் உணர்ந்தவனாக அவளை திரும்பி பார்த்தான். அவளிடம் வெளிப்படையாக கேட்க முடியாமல் கண்களால் என்ன என்று விசாரிக்க அவளோ ஏக கடுப்புடன் வார்த்தைகளை வெளிவிடாமல் அவனுக்கு மட்டும் புரியும்படி சத்தமின்றி முணுமுணுத்தாள். டேஷ் டேஷ் அண்ணா, என்ன இப்படி வசமா அன்னிக்கிட்ட சிக்க வச்சிட்டியே. முதலில் அவளை முறைத்து பார்த்தவன் பின்பே நிதானமாக அவளின் குறிப்புகளை ஆராய்ந்தான். சுவாதி தன் அண்ணனை ஏதாவது கடுப்புடன் திட்ட வேண்டும் என்றால் மூத்தவன் என்ற மரியாதைக்காக சாட வேண்டிய வார்த்தைகளை இட்டு நிரப்பாமல் ஜாடையாக டேஷ் டேஷ் என்றுதான் சாடுவாள். இதனால் அவளது பெற்றோரிடம் வாங்க நேரிடும் வசவுகளை சுலபமாக தவிர்த்து விடுவாள் அவள். அதை புரிந்து இருந்தவன் தான் இப்பொழுது எதற்காக தேவையில்லாமல் தன்னை திட்டுகிறாள் என முதலில் சுணங்கிவிட்டு பின்பு யோசனையை தட்டிவிட்டான். அப்பொழுதுதான் சுவாதியை குறிப்பிட்டு சொல்லி நடந்து முடிந்த திருமணத்தை தடுத்திருந்திருக்கலாம் என இவன் வெளிப்படையாகவே கூறியிருந்தது புரிய மனைவியின் மனநிலை தெல்ல தெளிவாக விளங்கியது. இதில் தேவையில்லாமல் வாய்விட்டு தங்கையை வேறு அவளிடம் சிக்க வைத்து விட்டோம் என்பது காலம் கடந்து விளங்க தங்கையிடம் அசட்டு பார்வையை சிந்தி பதிலுக்கு அவளின் முறைப்பை பரிசாக பெற்றுக் கொண்டான் அண்ணன். ஸ்ரவன் சிறுவயதிலிருந்து இப்படித்தான். என்னதான் வயதில் மூத்தவனாக இருந்தாலும் படிப்பிலும் அறிவிலும் படு கெட்டியாக இருந்தாலும் இது போன்ற நுண்ணுணர்வுகளை அலசி ஆராய்ந்து பதிலளிக்க தெரியாமல் அவ்வப்பொழுது உறவுகள் இடத்தில் எதையாவது சொதப்பி விடுவான். தங்கள் வீட்டில் நடந்த ஏதாவது தனிப்பட்ட விஷயங்களை வெளியால் யாரிடமும் பகிரக்கூடாது என பெற்றோர் எச்சரித்து வைத்திருக்கும் பொழுது போகின்ற இடத்தில் வேண்டுமென்றே வம்பிற்கு அலையும் ஆசாமிகள் யாராவது இவனுடைய வாயை கிளறினால் அவ்வளவுதான். தனக்கு தெரிந்த விஷயத்தை சொல்லாமல் மறைக்க வெகுமாக தடுமாறி போனான் நம் நாயகன். அது போன்ற நேரங்களில் பெரும்பாலும் தன் தங்கையை உடன் வைத்துக் கொள்வான் அவன். இயல்பிலேயே சுட்டி பெண்ணான அவள் தன் தாயின் வழிகாட்டுதலில் வாழ்க்கை கல்வியை கவனமாக பயின்று வந்ததால் நிலைமையை சுலபமாக சமாளித்து விடுவாள். இப்பொழுதுதான் அதையெல்லாம் நாம் ஓரளவு கற்று தேர்ந்து விட்டோமே என்ற பெரும் நம்பிக்கையுடன் இருக்கும் பொழுது மனைவியிடம் நன்றாக மாட்டிக்கொண்டது புரிந்தது. தற்பொழுது அவன் உருவாக்கியிருக்கின்ற புதிய சிக்கலுக்கு தீர்வு காண வேக வேகமாக சிந்தனையை விரட்டியவன் மனைவியை பேச்சில் இழுத்துக்கொள்ள முடிவு செய்தான். ஸ்ரீநிதி, நான் சொல்றது சரிதானே? சுவாதி சொன்னது போல நம்ம பொறுமையா கலந்து பேசி அத்தைகிட்டையும் எடுத்து சொல்லி அவங்களோட சம்மதத்தையும் வாங்கினதுக்கு அப்புறம் கல்யாணம் பண்ணிருக்கலாம் இல்ல? நமக்கு இந்த பிரச்சனையே வந்திருக்காது. எல்லாம் காலம் கடந்த ஞானோதயம்.
என்று ஏதும் அறியாதவனாக அவள் மனம் சமாதானம் அடைவது போல கூறி ஏக்க பெருமூச்சு விட்டான் ஸ்ரவன். ஓ, அப்போ இவ கல்யாணத்தை தவிர்க்க நினைக்கல, தள்ளி போடத்தான் நினைச்சாளா என்று தன் நாத்தினாரை ஆராய்ச்சி கண்ணோடு நோக்கினாள் ஸ்ரீநிதி. சுவாதியும், ஏன் நீ, நான் சொன்னதுல ஏதாவது தப்பு இருக்கா? பெரியவங்களோட ஆசீர்வாதத்தோட உங்க வாழ்க்கையை தொடங்குறது நல்ல விஷயம் தானே என்று தானும் மெல்ல தெளிவுபடுத்தினாள். அவள் முகத்தையே உணர்வுகள் துடைத்து பார்த்திருந்தவள் மெதுவாக வாயை திறந்தாள். எனக்கு இதெல்லாம் பெருசா நம்பிக்கை இல்ல. அவசியமா தேவன் கவலைப்படும்படியா எதுவும் தோணவும் இல்ல. உங்க வழக்கம் என்னவோ அதுக்கு தகுந்த போல என்னவோ செஞ்சுக்கங்க நீங்க என்று அசிரத்தையாக அதிலிருந்து கலன்று கொண்டாள் ஸ்ரீநிதி. அண்ணனும் தங்கையும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டவர்கள் அடுத்து தங்களுக்குள்ளாகவே ஆலோசித்துக் கொண்டார்கள். பிறகு ஸ்ரீநிதியிடம் திரும்பிய சுவாதி, அண்ணி, எங்க 2 பேருக்கும் உங்க கடந்த கால விபரத்தை பத்தி எதுவும் தேவையில்லனாலும் திருமணத்தை பத்தி சொல்லும் போது உங்களை பத்தியும் சில கேள்விகள் வரும். அதுக்கும் நாங்க பதில் சொல்லிதானே ஆகணும். அதுக்காவது மேலோட்டமா உங்களை பத்தி சின்ன ஒரு இன்ட்ரோவை எங்க கிட்ட சொல்ல முடியுமா என்று கவனமாக வினவினாள். ஏனெனில் இதுவரை அண்ணனிடமும் தன்னிடமும் அவள் பேசியது முதல் அவளுடைய விவரங்களை தாங்கள் அறிந்து கொள்வதை அவள் விரும்பவில்லை என்பது நன்றாகவே புரிந்தது. ஆனால் அதை தங்களிடம் அவள் மறைப்பதற்கான நோக்கம் என்ன என்றுதான் இவளுக்கு சுத்தமாக புரியவில்லை. அவளிடம் ஏளனமாக உதட்டை வளைத்தவள், ஏன் விவரம் எல்லாம் அடுத்தவங்களுக்கு எதுக்கு? உங்ககிட்ட சொல்லவே எனக்கு விருப்பம் இல்லைங்கிறப்போ மத்தவங்களுக்கு அது தேவையே இல்ல, நானாதன் சொல்லி முடிச்சிடுங்க என்றால் அலட்சியமாக. ஸ்ரவன் எதுவும் பேசாமல் அவள் முகத்தையே கூர்ந்து பார்த்திருக்க, நீங்க என்று சற்று தயங்கிவிட்டு, ஆசிரமத்துல வளர்ந்தீங்களா நீ என்று சங்கடத்துடன் வினவினாள் சுவாதி. என்ன லேசாக இதழ்களில் புன்னகையை நெளிய விட்டு, ஊருக்காகத்தான் அதை சொல்ல சொன்னே தவிர அத உண்மைன்னு நான் சொல்லலையே என்று கேலியாக நகைத்தாள் ஸ்ரீநிதி. ஒன்றும் புரிந்து கொள்ள முடியாமல் விழித்திருந்த தங்கையிடம் அமைதியாக பார்வை செலுத்திய ஸ்ரவன், அத அவளே சொல்லிட்டாலே, அவளுக்கு யாரும் இல்ல அதே சொல்ற சொல்லி அதே நம்மளும் சொல்லிடலாம் என்றான். அது எப்படி அண்ண முடியும்? இவங்க சொல்றது ஊருக்கு சரி, நம்ம அத்தைக்கு எப்படி இதே சொல்ல முடியும் என்று ஆட்சேபித்தாள் அவள். வேற என்ன செய்ய சொல்ற? அவதான் பிடிவாதமா இருக்காளே, அத்தைக்கிட்டையும் அதே சொல்ல வேண்டியதா? இவளும் நானும் காதலிச்சோம், எதிர்பாராத பிரச்சனைனால அவசரமா கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி முடிச்சிடலாம் என்றான் சிறு எரிச்சலுடன். ஆமா, முடிப்ப நினைச்சுக்கிட்டு ஊரும் அத்தையும் ஒன்னா, அவங்க நம்ம குடும்பத்துல ஒருத்தங்க, இவங்க 2 பேரும் காதலிச்சுதா அவங்க கிட்ட வர சொல்வாராம், அது அவங்களும் அப்படியே நம்பிடுவாங்களாம். என்ன விளையாடுறியா என்று இம்முறை சுவாதியும் தன் கோபத்தை வெளிப்படுத்தினாள். அவளுக்கு பதில் கூற முடியாத ஸ்ரவன் இறுக்கமாக அமர்ந்திருக்க, அத்தைக்கு இருக்கிற வாழ்க்கை அனுபவத்துக்கு வெறும் 5 நிமிஷம் போதும். நீங்க 2 பேரும் ஆசைப்பட்டு கல்யாணம் பண்ணிக்கல, கட்டாயத்துலதான் கல்யாணம் பண்ணீங்கன்னு புரியுறதுக்கு. சின்ன பொண்ணான நானே உங்களோட முகத்தை வச்சு கண்டுபிடிக்கிறேன். அப்படிங்கிறப்ப அவங்களால முடியாதா? இந்த வீட்டுக்கு அண்ணி வந்ததுல இருந்து நானும் பாத்துக்கிட்டு தானே இருக்கேன். ஒரு தடவையாவது உன் முகத்தை பார்த்து அவங்க சாதாரணமா கூட சிரிச்சு பேசிருப்பாங்களா? இதுல காதல்னு வேற கதை கட்ட எந்த தைரியத்துல நீ முடிவெடுக்கிற? எனக்கு ஒண்ணுமே புரியல என்று மேலும் குமுறினாள் சுவாதி. அதுவரை உங்கள் பிரச்சனை உங்கள் வரை என்று அஸ்வாரஸ்யமாக அவர்களின் பேச்சை கவனித்திருந்த ஸ்ரீநிதி தன் அண்ணனை சுவாதி அதட்டியதில் தானும் சம்பந்தப்பட்டிருக்கவும் சற்றே தடுமாறி விழித்தாள். ஆனால் மாறாக அவள் கணவனுக்கோ மனைவி மீது வார்த்தைகளில் வர்ணிக்க முடியாத அளவிற்கு கோபம் ஏற்பட்டது. அதை மறைக்காமல் அவளிடம் அப்படியே வெளிப்படுத்தவும் செய்தான். ஆமா, என்னை கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்ணிட்டது என்னவோ இவதான். ஆனா நான் முறைக்கிறதுக்கு பதிலா இவதான் என்னை எப்ப பார்த்தாலும் முறைச்சிட்டாளேரா என்று பொறுமினான் ஸ்ரவன். அண்ணி நிலை அறிய அவளிடம் திரும்பிய சுவாதி அவளையே ஆச்சரியமாக பார்த்தாள். அந்த அளவிற்கு ஸ்ரவனை நிமிர்ந்து பாராது முகத்தில் லேசான பதற்றம் பரவி இருக்க பம்மிக் கொண்டிருந்தாள் ஸ்ரீநிதி. அவளுக்கல்லவா உண்மை தெரியும். கணவனின் வாயை அடைக்க அவனின் அனாவசிய கேள்விகளிலிருந்து தப்பிக்கத்தான் அவ்வப்பொழுது அவள் கோப வேடம் போடுகிறாள் என்று. ஏ, உண்மை சொல்லு, என்ன திட்டத்துக்கா நீங்க வந்திருக்க? உன் முகத்தை பார்த்தாலே நல்லா தெரியுது. நீ ஒன்னு ஆசைப்படலாம் கல்யாணம் பண்ணிக்கல, பின்ன எதுக்காக என் வாழ்க்கையில நுழைஞ்ச? பதில் சொல்லு என்றவளை அதட்டினான். தன் தங்கையின் வாய்மொழியாக வெளிப்பட்டவர்களின் திருமணம் குறித்த அளவீட்டில் ஸ்ரவனின் தன்மானம் பெரிதும் அடிபட்டு போனது. மனைவி என்கிற உரிமையுடன் தன் வீட்டில் நுழைந்திருப்பவளால் தனக்கு ஏற்படும் சங்கடங்களும் அவமானமும் அவனை பெரிதும் பாதிப்பிற்கு உள்ளாக்கியது. காது கேளாதவன் போல் அவனுடைய கேள்விகளுக்கு வாயை திறவாமல் அழுத்தமாக அமர்ந்திருப்பவளைக் கண்டு மேலும் ஆத்திரம் கொண்டவன் வேகமாக எழவும் சட்டென்று அவன் கரம் பற்றி அழுத்தி அமர வைத்தாள் சுவாதி. எப்ப பாரு என்னையே அடக்க பாக்குற நீ? அவகிட்ட பேசு. எனக்கு இவ்வளவு தூரம் அட்வைஸ் பண்ணல, அவகிட்ட சொல்லு. என் செல்ஃப் ரெஸ்பெக்ட பாதிக்கிற அளவுக்கு அவன் நடந்துகிட்டானா நான் அதெல்லாம் பார்த்துட்டு அமைதியா இருக்க மாட்டேன் என்று தங்கையிடம் எகிரினான் ஸ்ரவன். அண்ணனின் கோபம் புரிந்தாலும் அவசரத்தில் அமைந்துவிட்ட வாழ்க்கை என்றாலும் அதை சீர்படுத்ததான் முயல வேண்டுமே தவிர எடுத்தோம் கவிழ்த்தோம் என்று அருந்து போகவிடக்கூடாது என்பதில் சுவாதி தெளிவாக இருந்தாள். அவளுடைய அன்னையால் சிறுவயதிலிருந்து அவள் அப்படித்தான் பொறுப்புள்ள பெண்ணாக வளர்க்கப்பட்டாள்.
குடும்பத்தில் எத்தகைய பிரச்சனை எழுந்தாலும் சரி, பெண்கள் தான் அதை சரி செய்து தங்கள் குடும்பத்தை கட்டிக்காக்க முயல வேண்டும். விட்டு கொடுத்து செல்பவர் எப்பொழுதும் கெட்டு போவதில்லை. அதே சமயம் நீ அடிமையாக இருக்க வேண்டும் என்று அதற்கு அர்த்தமில்லை. உனக்கான உரிமையை விட்டு கொடுக்காமல் பிரச்சனை எழுகின்ற விஷயத்தில் எதிராளியின் நிலையிலிருந்தும் பொறுமையாக யோசித்து சரியான தீர்வு காண வேண்டும். உடனடியாக பதிலுக்கு பதில் எகிறுவது சாணக்கியத்தனம் இல்லை. உனக்கு பிடிக்காத விஷயம் என்றாலும் கூட எடுத்த உடனே எதிர்ப்பை தெரிவிக்காமல் மெல்லமாக உன் கருத்தை திணித்தால் நிச்சயமாக உன் எண்ணம் வெற்றி பெறும் என்று விவரம் தெரிகின்ற வயதிலிருந்தே தன் மகளை யமுனா அப்படித்தான் வளர்த்தினார். பிள்ளைகளை பாதியிலே விட்டு போய்விடுவோம் என்பது அவர்களுக்கே தெரிந்துவிட்டதோ என்னவோ. அவ்வப்பொழுது வருத்தம் கொள்வாள் சுவாதி. இன்றும் தன் அண்ணனின் விஷயத்தில் அந்த தெளிவுதான் அவளை சரியாக யோசிக்க வைத்தது. அவள் கவனித்தவரை தமையன் சொல்வது போல வந்திருப்பவள் ஏதோ திட்டத்தோடுதான் தங்களது இல்லத்தில் நுழைந்திருக்கிறாள் என்பது நன்றாகவே புரிந்தது. ஏனோ அவளிடம் இவளால் வேறு எந்த குறையும் காண முடியவில்லை. சற்று அலட்சியமாகவும் எடுத்தறிந்தும் பேசுகிறாளே தவிர அதிலும் அவளிடம் ஒரு நிமிர்வு தெரிவதை கவனித்தவள், நேர்மை இல்லாத எவரிடத்திலும் இந்த நிமிர்வு தோன்ற முடியாது. அப்படி என்றால் இவள் எதை நினைத்து இங்கு வந்திருந்தாலும் அதில் நிச்சயமாக கீழான எண்ணங்கள் எதுவும் இருக்காது என்று உறுதியாக நம்பினாள். அந்த உறுதி தந்த தைரியத்தில் ஸ்ரீநிதியிடம் பார்வையை நிலைக்க விட்டவாறே அண்ணனிடம் பேசினாள் சுவாதி. நீ அத்தைகிட்ட எந்த பொய்யான கதையும் சொல்ல வேணாம். அப்படியே நடந்துகிட்டு இருக்க உண்மையை மட்டும் வார்த்தை மாறாம உள்ளது உள்ளபடியே சொல்லிரு. நம்ம அப்பா அம்மாக்கு அப்புறம் நம்ம மேல எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாம தான் தம்பி பிள்ளைங்கன்னு ரொம்ப அனுபவிச்சிருக்காங்க. அவங்கள ஏமாத்துறதுக்கு எனக்கு மனசு வரல. ஆனா குட்டிமா, இவளை பத்தி விசாரிச்சா என்ன சொல்றது? இவ இப்ப கூட எவ்வளவு அழுத்தமா இருக்கா பாரு என்று மனைவி எரிச்சலுடன் நோக்கினான் ஸ்ரவன். ஸ்ரீநிதியோ அவன் புறம் திரும்பும் எண்ணமே இல்லாதவள் போன்று கைகளை குறுக்கி கட்டிக்கொண்டு நன்றாக சாய்ந்து அமர்ந்திருந்தாள். விசாரிச்சா தெளிவா சொல்லிடு. என் மனைவி கிட்ட எவ்வளவு வற்புறுத்தி கேட்டாலும் என்கிட்ட எதையும் சொல்ல மாட்டா. அவளை பத்தி எனக்கு வேற எதுவும் தெரியாது. நீங்க நேர்ல வரும்போது கொஞ்சம் எனக்கா விசாரிச்சு சொல்லுங்கன்னு சொல்லிடு என்றால் சுவாதி கொஞ்சமும் அலட்டிக் கொள்ளாமல். அதே நேரம் அவளை திடுக்கிட்டு திரும்பி பார்த்த ஸ்ரீநிதி, ஏய் என்ன விளையாடுறியா என்றால் வேகமாக. நான் இதுக்காக விளையாடுற? உண்மையதானே சொல்றேன். எங்களை சமாளிக்க முடிச்சதில்ல, அது மாதிரி அவங்க கிட்ட உங்களை பத்தி எதுவும் சொல்லாம அவங்களே சமாளிச்சுக்குங்க என்றால் சின்ன தோல் குழுக்களுடன். அவ்வளவுதானே, சரி நானே பேசிக்கிறேன் என்று ஸ்ரீநிதி அலட்சியமாக மொழியவும் சட்டென்று அவளிடம் நகர்ந்த ஸ்ரவன், உங்ககிட்ட கேட்க போறது என்னோட அத்தை. என் பெத்தவங்களுக்கு ஈக்குவலா அவங்க மேல நான் மரியாதை வச்சிருக்கேன். நீ மட்டும் அவங்க கிட்ட ஏதாவது மரியாதை குறைவா நடந்துகிட்ட விளைவுகள் ரொம்ப மோசமா இருக்கும். அதனால மனசுல வச்சுக்க என்று மனைவியிடம் சுட்டு விரல் நீட்டி கடுமையாக எச்சரித்தான். அதன் எதிரொலியாக அவளின் அகத்திலும் புறத்திலும் வார்த்தைகளில் விவரிக்க இயலாத ஆவேசம் பளிச்சென்று பிறந்தது. நட்புகள் எல்லாரும் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கதையை கேளுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பிடிச்சவங்க ஷேர் பண்ணுங்க. நன்றி.